இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நாங்க 2 பேருமே தன்ராஜோட ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் மேடம். ஆமா மேடம். தன்ராஜ் வீட்டுக்கெல்லாம் போவோம். அவங்க அப்பா அம்மாலாம் நல்லா தெரியும் மேடம். சரி, உங்க ஃப்ரெண்ட் எதுக்காக கொலை பண்ணீங்க? மேடம் மேடம் நாங்க கொலை பண்ணல மேடம். கொலை நாங்க எதுவும் பண்ணல மேடம். ஓகே ஓகே, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே மேடம். உங்க ஃப்ரெண்ட் கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்படியெல்லாம் யாரும் இல்ல மேடம். பார்ல, பப்ல எப்பவாவது யார் கூடயாவது பிரச்சனை பண்ணி சண்டை போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை பண்ணது இல்ல மேடம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒருவேளை போதையில மறந்து போயிருக்கோம். அப்ப பிரச்சனை பண்ணவங்க யாராவது கூட உங்க ஃப்ரெண்ட போட்டு தள்ளிருக்கலாம்ல? இல்ல மேடம், அப்படியெல்லாம் நாங்க எங்கேயும் போய் யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணல மேடம். ஓகே, அப்போ இந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்றது, சைட் அடிக்கிறது, லவ் பண்றது, இல்ல இந்த மாதிரி ஏரியா விட்டு ஏரியா போய் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா? இல்ல மேடம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம். ஓஹோ, அவ்வளோ நல்லவங்களா நீங்க? நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, இல்லனா உண்மையை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். மேடம், தன்ராஜ் தான் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக் மேடம். நிறைய பொண்ணுங்க கூட தொடர்பு வச்சிருந்தா மேடம். நாங்க அந்த மாதிரிலாம் இல்ல மேடம். எந்த மாதிரி பொண்ணுங்க கூட தொடர்பு வச்சிருந்தான்? அது வந்து மேடம், அவன் வசதியை காட்டி சில பேர் அவன் வழிக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவான் மேடம். வழிக்கு வராதவங்கள மிரட்டி அவன் விருப்பத்தை நிறைவேற்றிக்குவான் மேடம். ஆனா அவன் வச்ச குறில இருந்து ஒரு பொண்ணு மட்டும் மாட்டவே இல்லை மேடம். ரொம்ப நாளா அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தா மேடம். அவளை அடையறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தா மேடம். ஆனா அடைய முடியல மேடம். ரெகுலரா அந்த பொண்ணு வர்ற வழியில நின்று வம்பு பண்ணுவான். நாங்கெல்லாம் கூட இருந்திருக்கோம். ஒரு தடவை அந்த பொண்ணுக்கு வேண்டியவர் வந்து தன்ராஜை அடிச்சிட்டாரு மேடம். அப்ப பப்ளிக் இருந்ததுனால அவ அமைதியா இருந்துட்டா மேடம். அந்த பொண்ணு யாரு? அவ பேர் என்ன? அடிச்ச அந்த ஆளு எப்படி இருந்தான்? மேடம், அந்த பொண்ணு யாரு பேர்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம். அந்த பொண்ணை அடிக்கடி ஒரு இடத்துல பாப்போம். அந்த பொண்ணு தினமும் அந்த வழியா தான் வரும் மேடம். அப்படின்னா அந்த பொண்ணு இன்னைக்கு வருமா? கண்டிப்பா வரும் மேடம். சரி, நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு போவோம். அந்த பொண்ணு எனக்கு காட்டணும். ஓகே மேடம். உமா, அவங்களோட அட்ரஸ் எல்லாம் வாங்கி. ஓகே மேடம். நாம எப்ப கூப்பிட்டாலும் அவங்க வரணும். ஓகே சரி. ஓகே மேடம், வாங்க. வாங்க மேடம். இங்கதான் அந்த பொண்ணு வருமா? இந்த இடம் தான் மேடம். தன்ராஜ் அந்த பொண்ணுக்காக அடிக்கடி இங்கே தான் வந்து நிற்பான். ரெகுலரா அந்த பொண்ணு இந்த பக்கம் தான் கிராஸ் ஆகும் மேடம். இந்த இடத்துல வச்சு தான் பேசுவோம். ஆனா அந்த பொண்ணு இன்னைக்கு வருமா? ரெகுலரா வர பொண்ணு தான் மேடம். இன்னைக்கும் கண்டிப்பா வரும். எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பிடிச்சா குற்றவாளியை பிடிச்சிடலாம்னு தோணுது.